காலத்தின் கவிதையில் சமகாலத்தின் கவிதையாக ஆசிரிய கவிதைகள் இரண்டினை சேர்த்துக் கொள்கின்றோம். முதலில் ஃபசியால எஸ்.ஏ. இஸ்மத் ஃபாத்திமா தருகின்ற கவிதை. ஆசிரியர் என்றாலே குற்றமற்றவர், குற்றம் களைபவர், சுற்றம் காண்பவர், மாசே இல்லா மனிதர் நீங்கள். ஆசானே, 5 முதல் 60 வரை பாடசாலையோடு ஒட்டிய நட்புறவு, ஆண்டாண்டுகள் உங்கள் அர்ப்பணிப்பு, ஈடு இணையே இல்லா உங்கள் சேவை. ஆசானே, ஒரே கல்லில் 2 மாங்காய், ஒரே சேவையில் இரட்டிப்பு நன்மை, இம்மைக்காய் வேதனம் கையில், மறுமைக்காய் நன்மைகள் தோளில், தீமைகளும் தீண்டாத பேணுதல். ஆசானே, ஆசான் என்றாலே ஆசீர்வாதம் தானே. அனைத்து மாணாக்கர்களுக்கும் நட்பரஜையாய் நல்ல தலைமைகளாய் மாற்றிடத்தானே மாண்புமிகு ஆசிரிய பணி. ஆசானே, விசாலித்த வானில் சந்திரன் நீங்கள், உங்கள் ஒளியில் தானே நட்சத்திரங்கள் பல பிரகாசிக்கின்றன. நீங்கள் ஒளியூட்டித்தானே தேய்ந்தும் இன்னும் ஒளியூட்டத்தானே வளர்ந்தும், மாதம் ஒரு முறை தானே உங்கள் பூரண பிரகாசம். ஆசானே, மாணாக்கரை பேனாக்கள் தாங்கி மாண்புற ஏற்றிவிடும் ஏணிகள் நீங்கள், அதிலே மாணாக்கரையும் ஏற்றி நீங்களும் ஏறிக்கொண்டால் தானே மாணாக்கருக்கும் மாண்பின் மேன்மை. ஆசானே, காலை முதல் மாலை வரை, மாலை முதல் காலை வரை மாணாக்கரை மனதில் மனதார மறவாது சுமக்க வேறு யாரால் தான் முடியும்? ஆசானே, 40 நிமிடத்தில் 40 மாணவர்களுக்கும் நல்ல விதமாய் கல்வி வித்தை பல வித்தைகள் காட்டி நாற்றாய் நட வேறு யாரால் தான் முடியும்? ஆசானே, நீங்கள் எத்தனை உறவுகளில், எத்தனை எத்தனை வேடங்களில், அத்தனையும் அருமையோ அருமை. ஆசானே, உங்களை தோழன் என்பேனா, தோள் கொடுப்பவன் என்பேனா, கல்வி கண் திறப்பவர் என்பேனா, தாய் தந்தை என்பேனா, கல்விமான் என்பேனா, மருத்துவன் என்பேனா, கல்விமான் என்பேனா, மருத்துவன் என்பேனா, முகாமையாளர் என்பேனா, உதவியாளர் என்பேனா, அறிவுரையாளர் என்பேனா, உருவாக்குபவர் என்பேனா, வாழச் சொல்பவர் என்பேனா, வசதி செய்பவர் என்பேனா? இத்தனையும் ஒரே நபராய் வேறு யாரால் தான் முடியும்? உங்களால் மாத்திரமே. ஆசானே, நீங்கள் என் ஆசான் என்பதால் என் உயிரில் உணர்வுகளில் கலந்து வாழ்கிறீர்கள். இதைவிட வேறு ஏது உங்களுக்கு வெற்றி? ஆசிரியன் ஆசிரியன், குற்றமில்லா ஆசிரியனின் உணர்வுகளை சொன்னார் அந்த கவிதையில். சமகாலத்தின் காலத்தின்